சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்கம்மா. இது எங்கள் ஹஸ்பண்டு. ம். அவங்க அக்காவுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க யாரோட அக்காக்கு? எங்கள் வீட்டுக்காருக்கு அக்கா. உங்க வீட்டுக்காரருக்கு? எனக்கு அவர் வீட்டுக்காரு. சரி. அவங்க அக்காவுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? கவிதாவை, என் தன் பொண்டாட்டி. சரி. அவங்க வந்து உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிருக்காங்களா? ம். அக்கா வந்து குடியாத்தம் சொந்த ஊர். ம். வேலூரில் வந்து நம்ம பைபஸில் கூழ் கடை வச்சுன்னு இருக்கிறாங்க. கவிதா வந்து இந்த பக்கம் கோட்டை பக்கம் ஹோட்டல்களில் இங்கே வேலை செய்யணும் இருக்குது. அப்போ அக்கா கடையாண்டா போகும்போது வரும்போது கூழ் சாப்பிடும். அப்போ அந்த கஷ்டத்தெல்லாம் எதுவும் சொல்லிக்கும் போல் தெரியுது. சரி மச்சான இது மாதிரி முதல் சம்சாரம் இறந்துட்டு இருந்தான், வயிற்று குழந்தை இல்லாமல் அது இறந்துடுச்சு. 7 வருஷம் ஆச்சு. அப்புறம் இந்த கவிதா போயின்னு வந்துருக்கும்போது நான் அக்கா கிட்ட சொன்னேன், எதனா பொண்ணு இருந்தால் பாருக்கா, மச்சானுக்கு பார்த்து முடிச்சிடலாம், எவ்வளோ நாளும் சும்மா இருப்பான், ஒரு 1.5 வருஷம் ஆகி போச்சு, பார்த்து முடிச்சிடலாம்னு சொல்லி சொன்னேன். சரி பார்க்கலாம் ஏறாருன்னு ஒரு 2 மாதம் சொல்லிச்சு. யாரும் ஃபோன் பண்ணாக்கா இது இந்த விட்டாக்கு பொண்ணு 4 ஆகிடும், இதை இருந்தால் பாருக்கான்னு. சரி கவிதா வருது, நல்ல பொண்ணு தான், பார்த்து முடிச்சிடலான்னுச்சு. சரி அப்படியே செய்யிக்கான்னு சொல்லி சொன்னோம். யாரும் ஃபோன் பண்ணி நீ உடனே வாடா இருந்துச்சு. வேலூருக்கு வந்தோம், நான் எங்கள் மிஸ்ஸஸ்ஸு மச்செல்லாம் வந்தோம். அவர் அந்த பொண்ணு வர சொல்லி பேசணும், சம்மதம்னு சொல்லிச்சு. அது மறுநாளே திருப்பதிக்கு போயிட்டு தாலி போட்டுன்னு வந்தோம். வந்து ஒரு வாரம் வரலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பொண்ணோட அப்பா அம்மாலாம்? அப்போ அவங்களுக்கு வந்து பெங்களூர் சொந்த ஊர். தாத்தா வந்து வேலூரில் இருந்தாராம். ஒரு வருஷத்துக்கு முன்ன காலமாயிட்டு இருக்கிறாரு. இது தனியாகவே கடைக்கு போயின்னு வந்துன்னு இருந்துச்சு. அதனால சரி இந்த அப்பா அம்மா பார்க்காம எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அவங்க அப்பா வந்து வயசானவரா, கொஞ்சம் நல்லா லாங்காக இருப்பாராம். எல்லாம் ஒரே இடத்துல நான் வந்து இருக்கு. இது சொன்னது தான், நம்ம போய் நேரடியாக பார்க்க கிடையாது. அம்மாவுக்கும் கொஞ்சம் வயசாகிட்டு இருந்துச்சு. இது சொல்லிச்சு. தம்பி ஒருத்தன் இருக்கிறான், ஆட்டோ ஓட்டுன்னு இருக்கிறான், அவனுக்கெல்லாம் நான் பார்த்து சொல்லிடுறேன். தம்பின்னு சொன்னா அப்படியே யார் என்ன சரிக்கா நல்லவங்களா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு கவிதன்கிட்ட சொல்லிச்சு. சரி போ, இந்த இவனும் கெட்டது 2வது தரமா, இந்த பொண்ணு வாழிக்கும் 2வது தரம் 3வது தரம். ஓ அப்படியா? ஆமாம். அதெல்லாம் 2 வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம், அதுக்கும் 2 தரம் ஆயிடுச்சு. இது 3வது தரம், இவனுக்கு இது 2வது தரம். உங்களுக்கு எப்படி தெரியும் இது 3வது தரம்? இதெல்லாம் ஓப்பனாக நாங்கள் பார்த்து பேசிட்டு தான் 2 பேரும் 1/2 மணி நேரம் விட்டோம். நீங்கள்லாம் பேசுங்க நீங்கள் எது திருப்பி சொன்னாலும் சரின்னா அப்புறம் பேசினாங்க. 2 பேரும் எங்களுக்கு ஓகேன்னு சொன்னாங்க, கவிதாவும் செந்திலும். சரி முடிச்சிடலாம், நல்லா இருந்தால் சரி. ஏன்னா 2 பேரும் கெட்டவங்க, கெட்டுக்கொண்டு நல்லா வாழ்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சோம். மின்னு பண்ணி வச்சோம். ஒரு 15 நாள் நல்லா மாதம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எந்த குறைபாடு இல்லை. அதுபோல் சின்ன போக்குங்கள்லாம் இது மாமியார் சொல்கிறாங்க, மாமனார் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரியெல்லாம் சிக்கல் என்கிட்ட வந்து சொன்னாங்க. சரி அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. மாமியார்மா நான் அன்றைக்கி வந்து நான் பார்த்து பேசும்போது சொல்லிட்டேன், இந்தம்மா 5 பேருக்கு உனக்கு எந்த வேலை கிடையாது, 5 பேருக்கு சமையல் பண்ணின்னு இருக்க வேண்டிய வேலை தான், வேறு எந்த வேலையும் உனக்கு இல்லை. யார் 5 பேர்? இவங்க ஆம்பளை மட்டும் 2 பேர், மாமனார் மாமியார் அவங்க 2 பேர்,
எங்கள் பெரிய மச்சான் அவங்க பெரிய மச்சான் சம்சாரம் செத்துடுச்சு. அந்த பையன் இங்கேயும் அங்கேயும் பாட்டி வீட்டில் போயின்னு வந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறான். இந்த பையனுக்கு கொஞ்சம் அவ்வளோ பண்ணி போட்டுருமா, அந்த பையன் மட்டும் தாயில்லாத பிள்ளை எங்கே போகும்னு சொல்லிட்டு சொன்ன 5 பேருக்கு. வேறு யாருக்கு நீ போடாத சொல்லிட்டு அப்புறம் ஒரு மாதம் வரலுமா நல்லா இருந்தாங்க. மாமனாருக்கு மாமி போட்டுன்னு கேட்டுன்னு அப்படி இருந்தாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் இவங்க ஏதோ சொல்கிறா அவங்க ஏதோ சொல்ல கொஞ்சம் மாதிரியெல்லாம் பேசுனாங்க. உங்கள்ட்ட எப்படிம்மா பழகிச்சு இந்த பொண்ணு? எங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டில் வந்து கொஞ்சம் நல்ல விதமாக தான் பழகிச்சு. ஒரு வாரம் வரைக்கும் தான், ஒரு 6 நாள் தான். அதுக்கு மேலே இருக்க அப்பா அம்மாவும் ரொம்ப கொஞ்சம் ஓவராக பேச்சு. நான் அப்பா அம்மாவே கொஞ்சம் சரி விடு, நம்ம குடும்பம் ஏற்கனவே கெட்ட குடும்பம், எதுக்கு சும்மா பேசுகிறீங்க விட்டுடுங்கோ அப்படி இவங்களுக்கு அது சொல்லிவிட்டு நான் நீயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா, உனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து சரின்னுது. அதுக்கப்புறம் போனாக்கா நான் இருக்கிறப்ப சரின்னு அப்படி போன உடனே எங்கள் அப்பா அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு. நான் இருந்தது பார்த்து சரின்னு சொல்லி விட்டு இவளையும் கூட்டின்னு போய் எங்கள் வீட்டான வச்சு சமாதானம் பண்ணேன். இது இருக்கிறக்கா சரின்ட்டு எப்பயோ ஒரு டைம் தான் பந்தல் வேலை வரும். நாங்கள் வந்து பொட்டை பசங்க 4 அக்கா தங்கச்சிங்க. அதில் வந்து 2 பேர் வந்து நானே இன்னொரு தங்கச்சி கண்டினியூவாக நான் என் தம்பி கூட வேலைக்கு போவோம். ஒயரிங் வேலை, காடி எடுக்கிற வேலை, அப்புறம் பந்தில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே போவோம். அப்போ போகிற நேரத்தில் வந்து மலையில் நஞ்சுன்னு இருந்தோம். நஞ்சுக்குன்னு ஒயரெல்லாம் எடுத்துன்னு வர சொல்லி எங்கள் பெரிய பையனை அனுப்பிச்சி விட்டேன். எங்கள் பெரிய பையனை எங்கள் அண்ணன் பையன் 2 பேரும் அனுப்பிச்சி விட்டேன். வந்து சாவி கொடுக்காத ரொம்ப நேரமாக ஆட்டு கட்டினுச்சு. அப்புறம் எங்கள் தம்பி ஃபோன் பண்ணி கொடுமா சாவி கொடுத்து அனுப்புமா அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தைய ஏதோ சொல்லிக்குது. அந்த இடத்த இருந்து கவிதான்றவோ. அதுக்கப்புறம் நீ ஒன்றும் பேச சாவி மட்டும் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். நீ என்ன சொன்னேன் இவனும் கேட்க அவன் ஒன்று கேட்க அப்படியே ஒருத்துக்கு வச்சு பேச்சு வார்த்தை ஆயிடுச்சு. அப்புறம் அது கம்முன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் தம்பி வந்து நைட்டெல்லாம் சண்டை பிடிச்சின்னு வாசல்லே உக்காந்துருந்தாங்களாம் அவங்களாம். நான் எங்களுக்கு தெரியாது, நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன், கொஞ்சம் தொலைவுக்கு. அதுக்கப்புறம் சரின்னுட்டு அன்றைக்கி மறுநாள் வந்து ஏதோ பேச்சுவார்த்தையில் வந்து தாலி பிடிச்சி மூஞ்சில் போட்டுக்கிறா. சரி இது இவ்வளோ தொலைவுக்காம எனக்கு வேணாக்கா, நீ தானே பார்த்துக்கலான்னு பண்ணேன், எனக்கு வேணாம், நீ கொண்டு போய் எங்கேருந்து கூட்டின்னு வந்தியோ யார்கிட்ட கூட்டின்னு வந்து அவங்ககிட்ட விட்டுட்டு சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னான். சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். சரி எங்கள் நாத்தனார்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுறாம்மா தாலி பிடிச்சி போட்டுக்கிறேன் அப்படின்னு. சரி கூட்டிகிட்டு வா, ஒரு அம்மா வீடு மாதிரி நான் 10 நாள் வச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வச்சுன்னுக்கிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம். பேசிட்டு வரப்போகிறேன். அதுக்குள்ளே எங்கள் நாத்தனை எங்கள் தம்பி வரணும், நான் நேரடியாக பேசணுன்னாங்க. சரி ஃபோன் பண்ணி அவனையும் வர வச்சு எல்லோரும் பேசினா சரி காசு ஒரு 900 ரூபா கொடுத்தான் எங்கள் தம்பி. வச்சுக்கோ, இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீ இங்கே இரு, நான் வந்து அதுக்கப்புறம் அதுக்குள்ளே 2 ஃபங்க்ஷன் பேசியிருந்தோம். மாரியம் பண்டகை ஒன்று, இன்னொன்று அதுக்கு முன்ன ஒன்று. ஒரு ஃபங்க்ஷன் அப்போ சண்டை பிடிச்சி தான் தாலி பிச்சு கொண்டு போய் போட்டோம். சரி இன்னும் ஒரு 6 நாள் அடுத்த வாரத்திலே வருது ஃபங்க்ஷனு அப்படின்ட்டு தான் அவளை கொண்டு போய் அங்கே விட்டு வந்தேன். அவன் என்ன பண்ண ஒரே ஒரு 3 நாளில் திருப்பி ரிட்டன் வந்துட்டான். நாங்கள் கொண்டு போய் விட்டது செவ்வாய்க்கிழமை மட்டும். புதன்கிழமை ஒரு நாள் இருந்தால் வியாழக்கிழமை இவனுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சல் பண்ணி கூட்டினே வந்துட்டான் இவன். சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொன்னேன் டே இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன கூட்டி மறுபடியும் இதே மாதிரி பண்ணால் நம்ம அங்கே வேலை பார்க்குறதா இல்லை இங்கே இதே கவனிக்கிறதான்னு சொன்னேன் நான். இவனும் சரி போட்டோம் என்ன பண்ணுறது, ஒண்டியாக்கிறாளே அங்கே கொசு கடி அது இதுன்னு சொல்லி இவங்கிட்ட தாஜா பண்ணி வந்துட்டான். சரின்னுட்டு நாங்கள் சரி நீ யாரோட பேசக்கூடாது, நீ ரூமுக்குள்ளே இருக்கணும், யார் எந்த ஒரு வார்த்தைக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்லி ரூமுக்குள்ளே விட்டு ஒரு வீட்டில் அவளை விட்டுட்டோம். மொத்தம் 3 வீடு இருக்குது. ஒன்று தம்பிது, ஒன்று அப்பாவுது, ஒன்றுட்டு ஆளுக்கு ஒரு வீடை பிரிச்சுக்கின்னு சென்ட்ரு வீட்டில் இவளை விட்டுட்டோம். அந்த வீட்டில் எல்லாம் கேஸு குழா பைப்பு தண்ணி எல்லாம் வசதி இருக்குது. சரின்ட்டு அதில் விட்டுட்டோம். அம்மா இருக்கிற செத்த வீடு தான், ஆனால் அடுப்பு தான் அம்மா வந்து செய்யுது. சரி நீ இதுவே இருக்குமா, அவள் வந்து வயிற்று புள்ள கடிச்சி அவள் அதில் இருந்துக்கிட்டோம், வேலை செய்ய முடியாதுன்ட்டு அவளை சென்ட்ரு வீட்டில் விட்டுட்டோம். அப்படி இருந்தும் சரின்ட்டு சாவி மறுபடியும் இன்னொரு டைமும் சாவி கேட்டுப்பான் எங்கள் அண்ணன் பையன். அப்போ தான் நானும் எங்கள் தம்பி எங்கள் மச்சனை எங்கள் பசங்க எல்லாம் மலையில் நனைஞ்சுக்கணும், ஒயரெல்லாம் முறிக்கணும், பல்பெல்லாம் தேவைப்படுதுன்ட்டு எங்கள் பெரிய பையனை அதே சின்ன பையனை தான் அனுப்பிச்சோம். அந்த சின்ன பையன் பெரிய பையன் 2 பேரும் அனுப்பிச்சி விட்டதுக்கு இவள் சாவி அங்கே டிவிக்கிட்டே இருக்கான். அவள் சைகை பண்ணிக்கிறான், போட சாவி இல்லைன்னு சொல்லிக்கிறாளாம். அவள் வந்து என்னோட எங்கள் தம்பி சொன்ன உசாரா இவன் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லி ஆண்களே பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான்னு சொன்னான். இவனுக்கு பாக்கெட்டில் தான் போட்டான். இவன் என்ன பண்ண சைகை பண்ணிக்கிறான், போட அப்படின்னு சைகை பண்ண உடனே இவன் என்ன பண்ண என்ன சொன்னேன் அப்படின்ட்டு
பேசுனது மட்டும்தான் நாங்கள் கேட்டோம். என்ன சொன்னான்னு கேட்டோம் பாரு, அது வார்த்தை மட்டும்தான் நாங்கள் காதில் கேட்டது. எங்கள் தம்பி கேட்டான். சரின்ட்டு சரி போனை வைமா, சாவி மட்டும் கொடுமா, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அந்த சாவி வாங்கினாந்து நாங்கள் வண்டி எடுத்துக்கின்னு அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்துட்டோம். எப்போ நைட்டு 9:45, 9:30 மணி. வீட்டுக்கு வந்தால் 9:45. அப்புறம் வந்த உடனே பார்த்தாக்கா அப்போ வந்து பண்டிகை இல்லையா, என் வீட்டுக்கு ஒரு சில ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்துருந்தாங்க. யாருன்னாக்கா எங்கள் தம்பிக்கு இன்னொரு தம்பிக்கு பொண்ணு கொடுத்தா அத்தை வந்துச்சு. அவள் வந்து என் வீட்டில் தங்கி நின்றுச்சு 2 நாள். சரி நான் இப்படி வேலைக்கு போனதும் என்ன பண்ணுறதுன்ட்டு சரி இங்கே இருந்தாங்களே அப்படின்ட்டு நான் கூட்டின்னு போகிறதுக்கு தான் இங்கே வந்தது. என் வீட்டில் இருந்து வேலைக்கு போயிட்டு நைட்டு 9:30 மணிக்கு வந்து நேராக என் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கேருந்து போயிட்டு ஏம்மா கூட்டிகிட்டு வரக்கூடாதா உனக்கோசம் சரி, உங்க தம்பியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்னாச்சு? அது வந்து குழந்தை இல்லை, ஒரு 7 வருஷமாக குழந்தை இல்லை. அவள் வந்து ஜுருக்கு மாட்டின்னு அவளும் செத்துட்டான். ஏன்? குழந்தை இல்லை 7 வருஷமா. எங்களது வந்து சொந்தம்லாம் நிறைய இருக்குது. யார் வீட்டுக்கு போனாலும் இன்னும் குழந்தை அவளையா குழந்தைய ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. அதனாலே அந்த வேதனை தாங்க முடியாது ஜுருக்கு மாட்டிக்கணும். சரின்ட்டு நான் அன்றைக்கி நைட்டு 9:30 மணிக்கு வந்தேன். அங்கேருந்து வந்த உடனே என் ஃப்ரெண்டை கூட்டின்னு போயிடலாம் நம்ம வீட்டுக்கு, இங்கே என்னத்துக்கு அப்படின்ட்டு, இங்கே தான் இதான ஒரு பிரச்சனை வருதுன்ட்டு நான் இவர் சொன்னார்னு நான் ஓடி வந்தேன். அங்கேருந்து இவருக்கு சாப்பாடு போட்டு வச்சுட்டு நைட்டு 9:30 மணிக்கு எங்கள் அம்மா வீட்டாண்ட வந்தேன். வந்த உடனே அவளை எழுப்பி கேட்டதுக்கு இல்லைம்மா எனக்கு டயர்டாக்கிது, நீ போய் சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிச்சு. சரின்ட்டு நான் வந்துனே இருக்கோம். இவங்க புருஷன் பொண்டாட்டி வாக்குவாதம் நடந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன், ஏன் கவிதா இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், நாங்கள் 2 பேரும் மலையில் நினச்சி கைக்கெல்லாம் நடுங்குது, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிற, அவனுக்கு தலை துவட்டி விட்டு போய் சாப்பாடு போட்டு படுக்க வை, அப்புறம் நாளைக்கு தானே பேசிக்கலான்னு. அப்புறம் எதுவும் கோச்சின்னு போயிட்டு போகிறா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் கீழே இறங்கி வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டு பக்கமே இருந்துச்சு அதுக்கு வந்தேன். வந்து எங்கள் அண்ணன் பையனை தின்னேன், ஏன்டா அவகிட்டலாம் போய் வாய் கொடுக்குறீங்க, சாவி கொடுக்க காட்டி வேலைக்கு வரதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட வேண்டியது தானே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்ன உடனே சரின்னு சொன்ன உடனே நான் ஒன்றும் சொல்லலை, சித்தி தான் அந்த மாதிரி சொன்னாங்கோ, எப்போ பாரு என்னவே தொல்லை கொடுக்குது அப்படின்னு அவன் பேசினான். சரிடே நீ போய் இந்த புறமே வராதுன்னா அவனுக்கு திட்டிட்டு வந்தேன். அவனுக்கு திட்டினே இருக்க சொல்ல இவன் என்ன பண்ணா, எங்கள் அம்மாவை திடீர்னு நாய் பேய் எல்லாம் அதால் தான் வருதுன்னு அது ஒரு மாதிரியாக பேச்சு. உனக்கு ஏம்மா இவ்வளோ வாய்த்து வச்சு, நான் பையனை தான் திட்டி நிற்கிறேன், நீ பாட்டுக்கு நீ பேசாத, எழுந்து உள்ளே போய் சாப்பாடு போட்டு போய் தூங்க போறியா இல்லையான்னு நான் சொல்லினே இருந்தேன். அவன் கோவம் வந்து எழுந்து போயிடுறான். அவனை போய் தடுத்து நிறுத்து எழுந்து போன்னு தான் நான் சொன்னேன். இவன் ஓடி போனது தமானு கதவை சாத்திட்டு இந்த பாரு லாக் பண்ணிவிட்டு அந்த பாரு ஓடி போய் நான் அந்த கை இதோடு அப்படி இப்படி மாட்டின்னு சரிஞ்சு போச்சு என் கையை. எவ்வளோ தூரம் தள்ளினேன், இது ஒன்றும் இல்லை, இதுலேருந்து இப்படி மாட்டிக்கின்னு அப்படி இழுத்துடுச்சு கதவை. என்னால் அவ்வளோ அளவுக்கு என்னால் இழுக்க முடியல. அதனால் கையை சட்டுன்னு இழுத்துட்டேலாம் அந்த கையை எனக்கு உடஞ்சிட்டு இருக்கும். அப்பயும் நான் காட்டினேன், பாரு நீ பண்ண வேலை எவ்வளோ இது எனக்கு வலிக்குதுடி அப்படின்னு கூட சொன்னேன். அவள் அது கூட காதில் வாங்கிக்கலாம். அந்த பாரம் லாக் பண்ணிட்டேன், இந்த பாரம் லாக் பண்ணிட்டேன், ஜன்னல் மட்டும் ஓப்பன் இருந்துச்சு. அதே பையன் தான் இந்த சாவி எடுத்தான் பாரு, அதே பையன் என்ன பண்ணா ஜன்னலில் பார்த்துட்டான். அவள் கவுர் எடுத்து இது புடவை அது யாருதே ஊர்லேருந்து வந்துக்கிறாங்க பாரு, அந்த தம்பி பொண்டாட்டி அந்த மாதிரி பண்ணிட்டால அந்த பொண்ணு புடவை எடுத்து மேலே போட்டு கழுத்தில் மாற்றிட்டான். கழுத்துல மொத்தம் எங்களுக்கு ரொம்ப பயம் ஆச்சு. ஏற்கனவே ஒரு பொண்ணு அதே வீட்டில் தான் தூக்க மாட்டேங்க, இவ்வளோ மாட்டினா நம்ம நிலைமெல்லாம் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப பயந்துட்டு அந்த படம் ஆளுக்கு ஒரு கெடப்பாரத்துலேருந்து கதவை உடைச்சி தான் உள்ளவே போனோம். காப்பாற்றிட்டீங்க. சரி, எப்படி பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணீங்க? இல்லை மேடம், எனக்கு வந்து இப்போ ரெண்டாவது மேரேஜ்ன்றதுனால வந்து பொண்ணு தேடினு இருக்கிறது பட்சத்தில் கிடைக்கலங்க மேடம். அதனால் வந்து எல்லாருக்கிட்டும் சொல்லி வச்சுருந்தோம், பொண்ணு ஏதாச்சும் கிடைச்சா சொல்லுங்கன்ட்டு. அதனால் வந்து இவங்க எங்கள் மாமா எங்கள் அக்கா வீட்டுக்கார் இல்லைங்களா, இவர் வந்து அவங்க அக்காவுடைய தெரிஞ்சவங்க. அந்த அம்மா வந்து ஒரு பொண்ணு இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால கல்யாணம் பண்ணிட்டீங்க. அவங்க வந்து சிபாரிசு பண்ணாங்க, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னதுனால நான் அவங்கள நம்பி கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுங்க மேடம். இப்போ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ 4 நாள் தான் ஆகுது மேடம். என்னைக்குனாக்கா வியாழக்கிழமை நைட்டு காப்பாற்றிட்டீங்க. வியாழக்கிழமை நைட்டு மேம் அதே 9:30 மணிக்கு தான். கேட்பாரு இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு வந்து முதல் மனைவி வந்து தூக்கு மட்டும்தான் மேடம் செத்துச்சு. எனக்கு வந்து முதல் மனைவி குழந்தை இல்லாத காரணத்தினால வந்து மலடி அப்படின்னு ஃபங்க்ஷன் போகிற இடத்துலலாம் ரொம்ப அவமானப்படுத்துனதுனால அவள் எனக்கு சொல்லாத கொள்ளாத இந்த மாதிரி தகுதியில் முடிவெடுத்து போயிட்டான். அப்புறம் அதுவும் கதை உடச்சி தான் பார்த்துங்க ஃபைனலாக. அது ஊருக்காரெல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் கழட்டி ஊருக்காரெல்லாம் இதுதான்ட்டு அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க மாமனார்லாம் வந்து பிரச்சனை பண்ணி இப்போ தலைவருங்கெல்லாம் சேர்த்து ஒன்றும் இல்லை, இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு தான் வந்துட்டு எல்லாம் ஊருக்கே தெரியும், அது அடிக்கடிக்கு நடந்ததுனால. இது இப்போ ரெண்டாவது மனைவி அதே வேலை செய்யறதுனால எனக்கு பயமாக இருக்குது மேடம் வாழ்கிறதுக்கு. சரி, உங்களுக்கு உங்கள் மனைவி ரொம்ப பிடிக்குமா? மனைவி பிடிக்கும் மேடம், முழுசாக பிடிக்கும்னு சொல்ல முடியாது மேடம். அதாவது
இந்த தூக்கு சமாச்சாரம்னா மனைவி வெறுக்கிறேன் மேடம். நான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மனைவியே வந்து இந்த பயமா இருக்கு உங்களுக்கு? பயமாக இருக்குது மேடம். ஊரில் வந்து ஒரு வீட்டில் இது மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, அதனால இது மாதிரி ஃபஸ்ட்டு ஆயிடுச்சு. ஒரு ஊருக்குள்ள வீட்டில் வந்து தூக்கு மாட்டி மறுபடியும் அதே வீட்டில் தூக்கு மாட்டிக்கணும். பட் என்ன தான் மேடம் தப்பாக பேசுவோம். நான் அதுக்காக நான் என்ன சொன்னேன்னாக்கா, நீ எனக்கு கூட வாழ விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போய் தனியாக போய் பழிச்சு ஓட்டோம் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டு மேடம். முன்னே ஒரு டைம் தாலிக்காக பிடிங்க எப்படி மூஞ்சில் விசாரிச்சுட்டு மேடம். அது பற்றி இப்போ என்ன வேணும்ப்பா உங்களுக்கு? எனக்கு வந்து எனக்கு வாழ பிடிக்கல மேடம். அவள் கூட அவள் வந்து கர்ப்பமா இருக்காங்க. அதுக்கு தான் மேடம் என்ன பதில் சொல்ல எனக்கு தெரியல. அதனால தானே மேடம் இவ்வளோ நாள் நாங்கள் பல்லு கடிச்சிட்டு எவ்வளோ கஷ்டத்தை அதனால தான் 2 பக்கம் நான் சமாதானம் இப்போ பண்ணிட்டு வந்து அதுக்காக போய் அம்மா இவங்க தாலி பார்க்கட்டு கவுரு தூக்கி போடும்போதே மேடம் இவங்க அக்கா கிட்ட போய் விட்டுட்டு வந்தாங்க மேடம். அவங்க வந்து திட்டி கார் மிஞ்சி அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணாது, சரி நான் இந்த மாதிரி யார் பிரச்சனையும் போகிறதெல்லாம் நான் அமைதியாக இருக்கேன், அந்த ரூமோடு இருக்கிறேன்னு தான் சொல்லி வாக்குறுதி கொடுத்த பிறகு தான் மேடம் கூப்பிட்டு வந்தேன். ஒரே ஒரு 5-6 நாள் மேடம் இருந்துச்சு அடங்கி. இப்போ நீங்க வேண்டாம் சொன்னா அந்த பொண்ணு எங்கப்பா போவோம்? அது வேண்டான்றதுனா நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா போதும் மேடம். அதே அது வந்து உயிர் பிரச்சனைக்காக நான் வெளியே தள்ளி நாங்கள் வேணான்னு கூட சொல்ல கிடையாது. அதே வந்து நான் போயிட்டு எங்கேயான பொழைச்சிக்கிறேன், என் வீட்டுக்காரனே இல்லை, அவன் செத்துட்டான். எங்கள் வீட்டிலே சொல்லிட்டு 2 பக்கம் நான் தாப்பா போட்டேன். நைட்டு 10 மணிக்கு கூப்பிட்டு வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு. 2 பக்கம் தாப்பா போட்டேன். கதவை தடான்னு தட்டின்னு இந்த பக்கம் கதவை தட்டி இந்த பக்கம் மாற்றி அக்கா பக்கத்து வீட்டுக்காருக்கா அண்ணா வாங்க, என்னை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க, என்னை கூட்டின்னு போங்க, என்னை காப்பாற்றுன்னு ராத்திரி பூரா 3 மணி வரையிலும் நான் துவங்க கிடையாது. 3 மணி வரையிலும் நான் அதுக்கு மேலே கண் அசந்தேன். இது சுத்தமாக துவங்க கிடையாது. உனக்கு என்ன குறை வச்சோம்? மாசமா இருக்கியாம்மா? எத்தனை மாசம்? 6 மாதம். எதுக்கு தூக்கில மாட்டின நீ? அன்னைக்கு அவங்க அண்ணா பையன் வந்து சொன்னேன்னு சொன்னா, சாவி எத்துக்கோட அங்கேயே இருக்குது, டிவி மேலே பத்துன்னு இருந்து நான் டயர்டாக்குது, காலையில் நான் அப்பப்போ காலெல்லாம் ஊதிக்குது மேடம் எனக்கு. அதுக்கு நான் படுத்துன்னு இருந்தேன். சாவி எத்துன்னு டிவி மேலேருந்து பார்த்துருக்குறேன், இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் ஒன்றுமே சொல்ல. பக்கத்தில் தறி நச்சுன்னுக்குறாங்க ஒரு அத்தாக்கான்னு. அவங்கெல்லாம் கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கூட யாருக்கிட்டே பேச விடுறது இல்லை இவங்க. கொஞ்சம் கூட பேசாமல் உள்ளே இருக்காது சாத்தின்னு. நீ வெளியில உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 2 கல்யாணம் திருமணம் ஆயிருந்தது. ஆயிருந்தது. அவங்க ஏன் விட்டுட்டு போனாங்க? அவங்க வந்து நான் கொஞ்சம் ஹாஸ்டலில் விட்டு வளர்த்து எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்க்கல. எங்கள் அப்பா வந்து என்னை விட்டுட்டாரு, குழந்தையிலே விட்டுட்டு எங்கள் தாத்தா வளர்த்தாரு. எங்கள் அம்மாவுடைய அப்பா அவர் வந்து வளர்த்துது. அவர் சாவர வரைக்கும் 85 வயசு அவருக்கு. அவர் தான் என்னை வளர்த்து எல்லாம் பண்ணி கல்யாணம் ஆகி கூட சொந்த வீடு வாங்கினார். அதில் விட்டேச்சாங்க. நியாயமாக ஒரு இடத்துல இல்லை. எங்கள் அப்பா அம்மா அங்கே சண்டை போட்டுக்கின்னு அங்கங்கே ஊர் தெரிஞ்சுக்கின்னு என்னையும் சண்டை போடுவாங்க. அக்கா பக்கத்தில் எங்கேயோ போக விடுறதில்ல, வேலைக்கு போட விடுறதில்ல, அந்த மாதிரியெல்லாம் பண்ணி இன்னும் லாஸ்ட்லேயே எங்கள் தாத்தா இங்கே வந்து விட்டு எங்கள் அப்பாவுடைய அக்கா வீட்டில் விட்டுட்டு காசு கொடுத்து செத்துட்டாரு. 20,000 ரூபாய் காசு கொடுத்து. எங்கள் விஜய் மாமா அவங்க காசு கொடுக்கணும், அவங்க கொடுக்கவே ஏமாற்றிட்டாங்க. காரியம் அன்னைக்கு எங்கள் தாய் மாமா அவங்க இவங்க கையில் கொடுத்து லாயர்கிட்ட பத்திரம் வாங்கி எல்லாம் இது பண்ணி காசு கொடுத்தாங்க. இவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க புருஷன் 2 பேரும் விட்டுட்டு போனாங்க ஒன்று? அவங்க வந்து எனக்கு ஃபஸ்ட்டு புருஷன் வந்து எனக்கு வேலை எதுவுமே தெரியாது. அப்போ 16 வயசில் சமையத்துக்கு தெரியாது, கொடை தூக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. அதனால விட்டுட்டாங்க. அது சரி சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு கல்யாணமே வேணாம், எனக்கு வேலைக்கு அனுப்புங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். என்னென்னமோ பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு. மறுபடியும் 2வது கல்யாணம் வந்து அது வந்து எங்கள் அம்மா வந்து கூட விட்டு வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா சண்டை போட்டுன்னு போயிட்டாரு. அதுக்கு கூட விட்டு வச்சுருந்தாங்க. 2 பேரையும் பார்த்துக்கின்னு இருங்கோ, வாடகை வீட்டில் தான் இருக்கிறது அவங்களும். அது சொல்லிட்டு அதுக்குன்னு அவங்க வந்து எங்கள் அம்மா அனுப்பிச்சி விட்டுறேன், 3 பேர்த்துக்கு சோறு போட்டுக்கின்னு இருக்க முடியாது, நாம் ஒருத்தருக்கு மட்டும் தான் சோறு போட முடியும், நாங்களே வாடகை வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா நீ இப்போ ஊருக்கு நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் உங்களை விட்டுட்டு போனாரா? எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்துச்சு. அதுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, என்னோட மோசமாகுது எங்கள் அம்மா வந்து. இப்போ கூட எங்கள் அப்பா வந்து வேலைக்கே போகிறது கிடையாது. எங்கள் அம்மா வண்டி தான். எங்கே இருக்காங்க உங்கள் அப்பா? பெங்களூரில். எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க நான் போனாவே போதும், நீ வேணா போ, எங்கனாச்சு போயிரு அப்படின்னு விஷ குச்சி கேஸ் குத்துக்குது எங்கள் அம்மா. அப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரியாது சொல்கிறேன், அப்புறம் எப்படி போவேன்? அப்படி நான் எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு சொந்த வீடு வாங்கியிருந்தார் எங்கள் தாத்தா பெங்களூரில் பிரியங்கா நகரில். அங்கே போயிட்டு நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகக்கூடாது, இடம் தெரியல எனக்கு. அப்போல்லாம் கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? எங்கள் தம்பிக்கிறான், அவன் எங்கள் அப்பா அம்மா தான் வேணும், நான் வேணான்றான். அதுக்குன்னு சொல்லி தம்பி ஃபோன் நம்பர் இருக்கா? தம்பி ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அவன் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி உண்டாயிருக்கிற அப்படி சொல்லியிருந்தோம், நீ உங்கள் வீட்டுக்காரர் வீட்லேயே பார்த்துக்கோ, இங்கெல்லாம் வராது, நான் சேர்க்க மாட்டேன்
அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ இந்த புருஷனோட என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு எங்கள் வீட்டுக்காரோட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்கா தங்கச்சிங்களோட தான். என்ன பிரச்சனை? அவங்க பசங்க வந்து இப்போ வந்தாங்கல்ல, அவங்க வந்து மிரட்டுறாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து நான் எங்கள் வீட்டுக்காரர் கண்ணில் காமிங்க தூக்க மாட்டேங்கல, அதுக்கு ராத்திரியெல்லாம் காணும். எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்கள் வீட்டுக்காரர் வந்ததா இப்போ வந்து இந்த அக்கா எங்கள் அண்ணி வந்து துணியெல்லாம் மூட்டை கட்டி எடுத்து வச்சுட்டு 2000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு நான் கேட்டேன், எங்கே போட்ட 2000 ரூபாய் சீன் அப்படின்னு. எங்கன்னா போய் பொழிச்சிக்க போ அப்படின்றாங்க. சாமானெல்லாம் கட்டி வச்சுட்டு அவங்க பயந்துட்டாங்க நீ தூக்கல மாட்டேனப்போ. பயப்பில்ல, என் தரான்னு இசுன்னு போயிட்டு கதவு டாப்பல் போட்டு உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. அழுகுறேன், ராத்திரியெல்லாம் நான் அழுகுறேன். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் வேணும், எங்கள் வீட்டுக்காரை பார்க்கணும். எங்கேயோ ஓடி போயிட்டாங்க, அடிச்சு துரத்திட்டாங்கன்ட்டாங்க அவங்க அப்பா அம்மா. எனக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டுக்காரை பார்க்கணும்னு. இப்போ என்னம்மா வேணும் உனக்கு? எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் வேணும் மேடம். அவள் புருஷனோட தான் வாழணும்னு ஆசைப்படுறா. எனக்கு போடு கட்டி துணி இல்லை மேடம். நான் வேலைக்கு கல்யாணத்துக்கு முன்னே நான் சம்பாதிச்ச துணியில் தான் இருக்கிறேன் மேடம். உனக்கு துணி இல்லாம என்ன கொடுத்துருக்குறேன்னா அன்னி கூட இல்லை மேடம் இல்ல மேடம், அந்த துணியெல்லாம் எடுக்காத. ஆமா மேடம், இப்ப சொன்ன மேடம். எடுத்துன்னு போ. ஏமா இதெல்லாம் பண்றீங்க மேடம்? இல்ல அந்த வாயில வந்தது கொஞ்சம் ஒரு செகண்ட். அவங்க பொண்டாட்டி அவங்க எடுத்துக்க சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரரு அவங்களே சொல்றாங்க இதெல்லாம் எடுத்துக்க சொல்லி. இவங்க ஒண்ணுமே இதெல்லாம் தொடாத, நீ உன் சாமான் மட்டும் எடுத்துன்னு கிளம்பு. எல்லாம் மூட்டை கட்டி வைக்கல, நீ கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மேடம். நான் என்ன சொல்றேன்னா, இவ எடுத்துட்டு வந்தது பிளாஸ்டிக் சாமானம், ஒரே ஒரு சொம்பு 2-3 சட்டை. ஆமா, நான் சொல்றது கொஞ்சம் கேப்பீங்களா? சொல்லுங்க. உங்க தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, நல்லா இருக்கணும். இந்த பொண்ணுக்கு ஒண்ணு இல்ல தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணி செஞ்சோம். அது நாங்க எதுவுமே கேட்கல, தண்ணி குடிச்சு கிடையாது அப்படின்னு சொல்ல எப்படி அவங்க தருவாங்க? நீங்களே சொல்லுங்க. மாமனார் ஒரு சொம்புல எடுத்து அந்த வீட்டுல இருந்து ஒரு பாத்திரத்துல கேட்டு பாருங்க. மேடம் கேளுங்க மேடம், இது என் தம்பி பொண்டாட்டியது, நாங்க எடுத்து கொடுத்தது. வீட்டுல இது 20 வருஷம் இவ்வளவு கல்யாணம் பண்ணி அங்கங்க காசு எங்க மாமனார் மாமியார் வீட்டுல இருக்கும், பெரிய குடும்பம். ஒரே 1 ரூபாய் கூட திருடு போனது கிடையாது. கல்யாணம் பண்ணி போனா 3 டைம் திருடு போச்சு. சொல்றாங்க. சொல்லட்டும் மேடம், எங்க வீட்டுக்காரர் சொல்லட்டும். இத பாருங்க, வாழ விடுங்க அம்மா. நான் தான் வச்சு மாமனாருக்கு மாமியாருக்கு நான் தான் சொன்னேன், 5 நாள் தான் அது நல்லா இருந்தது. அதுல இருந்து சென்டஸ் ஆடி நான் தான் சமாதானம் பண்ணின்னு கேளுங்க மேடம். எந்த வேலையும் செய்யறது இல்ல, நான் தான் சமாதானம் பண்ணின்னு. என்ன வேலை செய்யறேன்னு சொல்லு. உடம்பு தண்ணி எடுத்து நான் ஒரு பையனை வச்சு அவனுக்கு 10 ரூபாய் கூலி கொடுக்குறோம். அவன் வந்த நேரத்துல சாப்பாடு பண்ணி போறதுல நைட்ல அவனை 11 மணி வரை டெய்லி சென்டை சொல்றாங்க. டெய்லி சென்டை அந்த தறி கத்துக்க சொல்றாங்க. 10 ரூபாய் சம்பாதிக்கணும். நீங்க உங்க வாழ்க்கைய பாத்துங்க, அவங்க வாழ்க்கைய பாத்துக்க. பாத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்க. இருமா மேடம், நான் எந்த கேட்டது கிடையாது இதுவரையிலும். ஏன் செண்டை பிடிச்சின்னு போன ஏன்னு கிடையாது. ஆள் அனுப்பும் போதுதான் நான் கூட்டான வந்து கேக்குறேன். நான் வந்து யாருக்குமே எங்க அப்பா அம்மாக்கும் நான் சிபாரிசு, இவளுக்கு தான் நான் சிபாரிசு பண்ணேன். நாங்க இதுக்குள்ள சப்போர்ட் பண்ணிக்கிறேன். கேளு, இன்னும் 2 அடி போட்டு வாங்கன்னு சொன்னேன். பொய் எல்லாம் வந்து நினைக்க கூடாது. காலையில வரைக்கும் கதவு திறக்கல மேடம், ஊதங்கல அடிக்க வராங்க மேடம். மேடம் வாயில ரத்தம் ஏன்னாக்க 10 மணிக்கு கூட்டு கொஞ்ச நேரம் கம்முனு யாரும் ஒரு நாள் பேசினாதான் 10 மணிக்கு வந்துச்சு. 10 மணிக்கு கூட்டு வந்துச்சு எங்க ஒய்ஃப். 10 மணிக்கு ஒரு முழுதாம் பொண்ணை வந்து நான் வெளியே அமிச்சா அங்கிருந்து கூட்டு வந்துச்சு. ஆனா தான் இருட்டு இடம் மேல இருக்குது, எங்க தோப்பாண்ட இருக்கு வீடு. முழுகாம நான் வந்து வீட்டுல அனுப்பிச்சா என்ன கதவை திறங்க, என்ன அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க, என்ன வீட்டை விட்டு அனுப்புன்னு சொல்லிட்டு சொல்றேன். கல்யாணம் பண்ணி சொல்லி 7 பண்டல் நடந்து 10,000 கூட முறை பண்ண 7 பண்டல் போட்டு இருக்கிறான். எந்த நேரத்துல சரி அவனுக்கு அடிக்கடி வீட்டுல நல்லா இருக்கும் போது ஏன் நீ போன் பண்ற, ஹோட்டல கடிக்க ஏன் போன் பண்ற, கொலைக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அவங்கள விட்டுடுங்களேன். நான் அவங்க வீட்டுக்கு போறேன் வந்து வந்து தொல்லை கொடுக்குறாங்க மேடம். அன்னைக்கு அவங்க வீட்டுல உட்காந்து அவங்க பையன் வெளியே கேக்குறேன் பையனை எங்க வீட்டுல கூட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி நல்லா கெட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சா என் பையனை வந்து நான் என் பையனை வந்து அவங்க கூட உங்க வீட்டுக்காரனு பார்த்து உங்க வீட்டுக்காரன் வேலைக்கு போனா 10 ரூபாய் பசங்க சம்பாதிச்சு கொடுக்குறாங்க வீட்டுக்காரனுக்கு. என் பையன் எழுதி வந்து
கேக்குற ஒரு 10 முறை கேக்குது மேடம். வேணாம் நம்ம பொண்ணு மாதிரி எப்படி கீரை வச்சுக்கிறாங்க பாருங்க மேடம். யார் கேக்குறது? அது யார் கேக்குறது? உண்மையா சொல்லு. சொல்லு. அவங்க வீட்டுலதான் கீரை இருந்து மேடம். போய் சொல்லாதா? கொடையில தூக்கு போட்டுன்னு நான் சாப்பிட்டு உக்காந்து இருக்கிறேன். இது பிடிச்சி இழுத்துன்னு வந்துச்சு. ஏன்னா கையை பிடிச்சி இழுத்துன்னு வர இதெல்லாம் சொல்லி தராங்க மேடம். லூசுன்னு சொல்லிட்டு விட்டுரு அப்படி இப்படின்னு நல்லா சொல்லி ஏமாத்தி நேத்து அவங்க பையனும் இவங்க மிரட்டி வாங்கிரு கை சேன் வாங்கி 2000 ரூபாய் கொடுத்துட்டு போ அப்படி சொல்றாங்க மேடம். அன்னைக்கு நைட்டு நான் எங்க போய் செத்துடுறேன் உங்க சொல்லே வேணாப்பா இப்பயே கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சு. ஏமா இப்பெல்லாம் வந்து நாங்க இருக்கிறது 3 பேரு. நாங்க இருக்கிறது 3 பேரு. அவ கையெழுத்து அடிச்சு வாங்கிட்டு சொல்லி நீ சொல்லுவ. அதான் நாளைக்கு வந்து பகல்லே போடுன்னு கேட்டேன். மகள் அம்தார் நானும் வந்து அன்னைக்கு நைட் எல்லாம் முடிச்சிருந்தது 7 மணிக்கு காலையில் எழுந்தேன். இது என்னைக்கு மணி எழுந்துருச்சு. எழுந்து நான் படி ஊருக்கெல்லாம் அந்த சொன்ன பார்த்தியா கோயிலாண்ட உட்காந்து எங்க ஜாதி இருந்தாலும் எங்க மானத்தை வாங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ இது வந்து கூட்டுன்னு போனோம். இப்போ நாங்கள் கட்டில் மேலே உக்காந்து அதே வீட்டில் தூக்குப்படுங்க அதே வீட்டில் உட்காந்து பேப்பர் எட்டுனாங்க. இப்ப நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். சொல்லாம நான் கையெழுத்து வாங்கினா சொல்லி கையெழுத்து வாங்கினா போய் பேசக்கூடாது. வாழணும்னா போய் பேசணும். சாட்சி கூட்டலாமா? கூட்டா போன் போடு. சாட்சி நான் போன் போடுற மாதிரி சும்மா அப்படியே நீ சரி வச்சுக்கிற மாமனார் நீ மரியாதை கொடுக்குற மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுக்குற நீ என்ன சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி போன 5 பேருக்கு சாப்பாடு பண்ணி போட்டு அது கூட உனக்கு என்ன வேலை? அவன் என்ன குறை வச்சிருக்கான் பாருங்க மேடம். இதேதான் டெய்லி என்ன டெய்லி உன்னால எங்களுக்கு டெய்லி எங்க வீட்டுல 2 மாசமா சண்டை. அவன் வந்து கேக்குறான் மாமியார் கேக்குறான் மாமனார் அவங்களுக்கு எல்லாம் கை கட்டு பதில் சொல்லி எனக்கு காய்ச்சா எங்க குடும்பத்தை நீ கட்ட 3ஆவது இடத்துல வந்து 3ஆவது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து நான் காப்பாத்தி வச்சுக்கிறேன். அவனுக்கு அவனும் கெட்டவன் நீ கட்டணும்னு சொல்லிட்டு பண்ணி வச்சு இன்னைக்கு என்ன நடுத்தல் நீக்க வைக்கிறீங்க? ஆனா நிச்சயமா நான் சொல்றேன் மேடம், இவளால என் குடும்பம் சேர்ந்தாச்சு. நான் 15 நாள் அவங்க நடுவுல உட்கார வச்சேன். 1000 ரூபாய் கொடுத்து இவரை நான் துரத்தி விட்டேன். நீ உங்க அக்கா பண்ண வேலை தானே. நான் சொன்னேன் நான் பொறிக்கின்னு இருந்தேன். நீ சொன்னல எப்படி நான் வாழ வச்சேன் பிச்சை எடுத்துன்னு சொன்னா. நீ உட்காருங்க. என் மானத்தை வாங்குற நீ அங்கேயே உட்காரட்டும் மேடம் பக்கத்துலயே. நல்ல பொண்ணு சொல்லி கட்டி வச்சும் பாரு. உங்க மனைவி பக்கத்துல உட்காருங்க. இவங்கள கூட்டு வரணும். யாரனா கூட்டு வா. மனைவி பக்கத்துல உட்காருங்க. அவ்வளவு பேசுறாங்க. ஒண்ணுமே என் பக்கம் சப்போர்ட் வர்றது இல்ல மேடம். எதுவுமே தெரியுமா? இவங்க பக்கத்துல சப்போர்ட் எங்க போவன வாயா நீ கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன் கேக்குறான். அவன எங்க போய் செத்தாலும் கேக்குற நீ என்னங்க நடக்குது? எங்க கூட வாழ எனக்கு பிடிக்கல மேடம். அப்படியெல்லாம் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணுவீங்க, அந்த பொண்ணு மாசமா இருக்கா மேடம். நிறைய வந்து எல்லாரும் மரியாதை குறைவா பேசிட்டு தாலி குறையெல்லாம் பிடிங்க போடுறேன் மேடம். அதுக்கு மேலே வந்து செத்து போகிறேன் போய் டோரை லாக் பண்ணி நாங்கள் உடச்சி காப்பாற்றி இருக்கிறோம் மேடம். ஏற்கனவே முன்னாடி மணி வந்து இந்த மாதிரி செத்துருக்காங்க. இதே மாதிரி இதுவும் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வந்து என்ன மிரட்டினே இருக்கிறேன். நைட்டு நான் படுக்கிறதுக்கு வந்து ஒரு 12 மணி 1 மணி ஆகுது மேடம். டெய்லியும் ஒரு வேலைக்கு போனால் நிம்மதியாக வேலை மேலே இருக்கிறதுல ஒரு நாளைக்கு 10 ஃபோன் கால் வருது மேடம். வேணும் செக் பண்ணுங்க மேடம். ஃபோன் காலில் ஒரு ஃபோன் காலும் வந்து எனக்கு இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க கொடியும் பண்ணுறாங்க. வந்து பசங்க எல்லாரும் பட் எல்லாருமே விசாரிக்கிறேன் மேடம். உன் பேர் என்னம்மா? கவிதா. கவிதா, வாழ்க்கை நல்லா பார்த்துக்க வேண்டாமா? பார்த்துக்கணும். அப்புறம் எதுக்கு தூக்கு போட போனேன்? அவங்க அண்ணா பையனை போய் சொன்னேன். அவங்க எல்லாம் சொல்றாங்க. நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னேன்னு சொல்றேன். அதுக்காக தூக்கு போட்டுண்டியா? மாசமா இருக்கிறது பொண்ணு யார் எது வெளியே பேசினாலும் வீட்டுக்கார எங்கேயான போயிட்டு போறோம். போய் என்ன சமாதானம் பண்ணி போய் சாப்பாடு போடுமான்னு சொன்னேன். அதை விட்டுட்டு போய் தூக்க மாட்டிக்க போனான். நான் என்ன சொல்லிட்டேன், அவனை போய் சமாதானம் பண்ணுன்னு தான் சொன்னேன். நாங்க 2 பேரும் மலையில நினைஞ்சோம். வேலைக்கு தானே போயிருந்தோம். அந்த சாவி அவன் பாத்துருக்கான் மேடம். இல்லன்னு சாவி. உனக்கு என்ன வேலை? அவனுக்கு ஆக்கி இப்ப யாருமே இல்லை மேடம். அவனுக்கு ஒண்டிக்கு தான் ஆக்கி வைக்கிறவன். தண்ணி கூட என் தம்பி காசை கொடுத்துதான் எடுத்துக்கிறா. தண்ணி கூட எடுக்க சாமான்கள் கூட அவ துணியை துவைச்சுக்கிறா. அந்த துணி கூட 15 ஒரே நாத்தம்னா நாத்தம். நாங்க அது நாத்தாடிதான் என்ன கேட்டாங்க. நான் மூந்து பார்த்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட பிடிச்சா சொன்னாக்கா அவங்க பேசி கேட்டு செண்டில் இருக்கிறேன்னு சொல்றதில்ல. ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இதுதான் மேடம் ஜாதி. நான் சொல்லிட்டேன்
இவனுக்கு நான் வந்து எங்கள் ஜாதியில் சேர்த்த மாட்டாங்க. நான் உன்னை போய் சொல்லி தான் உன்னை கல்யாணம் பண்ணி போகிறேன். நீ ஆனால் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குமான்னு சொல்லி தான் இது பண்ணேன். ஆனால் இது வந்து கடை தெருவில் போய் சொல்லிடுச்சு. எனக்கு ஏற்கனவே 2 கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை ஜாதி விட்டு ஜாதின்னு கல்யாணம் பண்ணுவேன் இதுவே சொல்லிடுச்சு. நான் இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை. ஏன்னா எங்களை தள்ளி என்ன விட்டுருவாங்க. பண்றோம் மேடம்? ஓடி போயிட்டுக்கிறாங்க எங்கேயோ இவங்க. எங்க ஓடி போறான் அவன்? அவன் ஏழு ஒரு பண்டாங்க மேடம். இருக்கிறது எங்க பசங்களை வச்சு பொட்ட பசங்களை வச்சு நம்ம பந்துல பூரா வேலையும் பாத்துனுக்குறேன். அவங்க பக்கத்துல இத உட்கார பாருங்க, முடியுமா? அவங்க வாழ்க்கையை அவங்கள பாத்துக்கட்டும். சரி மேடம், அவங்க விட்டுடுங்க. வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிட்டோம். இதுக்கும் எங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. அவ செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி எங்களுக்கு வரக்கூடாது. இது பாரு, இதனால என் புள்ளைய நான் அனாதாசில போட்டுக்கிறேன் தெரியுமா? இவ்வளவு 2 மாசமா மேடம் நாங்க கட்டி பேசதான் தெரியும். 2 மாசமா வந்து எங்க வீட்டுல எங்க வீட்டுல சண்டை தெரியுமா? இவ்வளவு எத்தனை குடும்பம் அவ அக்கா சின்ன தங்கச்சியா 1க்கு 2 மூட்டி கொடுத்து போடியா குடும்பத்தை பிரிச்சா எங்க மாமனார் மாமியார் பிரிச்சா எங்க ஜெடி பிரிச்சா எங்க ஆமா, நீ தான் பிரிச்சீங்க. பேசுறதெல்லாம் போய் நீ தான் பிரிச்சேன்றேன் நானு. பித்தலாட்டம். யார் வந்து இதுக்கு என்ன மேடம் அவங்க சொந்தக்காரங்க இவங்களுடைய செக்ஷனை விட்டுட்டு அடுத்த பெருமையா சொல்றேன் நான் ஏத்துக்கிறேன். வேணும் வழினா போதும் மேடம். எத்தனை பேர் அவங்க ஆறுதல் இருக்கிறாங்கல்ல கூட்டு வா. இல்ல மேடம், அவங்க பேர் சொன்னா நான் ஏத்துக்கிறேன். இருமாங்க, ஒரு தொழில் பத்தி பேசுறா பாரு, ஓடியா ஓடியா எங்களை பத்தியே பேசுறா. புருஷங்கிட்ட மூட்டி தர்றா. மாமியார் மேல இவன் மூட்டுறா. இவன் மாமியாரா எங்க அம்மா தெருவெல்லாம் பெருக்குறது. அப்புறம் பெருக்கலான்னு சண்டை பிடிக்கிறா. எங்க பண்டிகை நாள் வந்து நாங்க வந்து பொண்ணு வந்து கோலம் போடுறோம். இவன் தூங்கி நிக்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு நீ கிளீன் பண்ணிக்கலாம். இப்ப வந்து 6 மாசம் ஆன பங்கு வேணும். வீட சுத்தம் பண்ணனும், செய்ய வீட்டுக்காரனை காப்பாத்து செய்ய. காசு வேணும். அவன் செத்தா நீ எடுத்து நீ செத்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுமா வேண்டாமா? அவன் சேர்ந்து வரல. என் தம்பி உயிருக்கு நீங்க கேரண்டி கொடுக்கணும். என் தம்பி உயிருக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. ஏமா நீங்க பொண்ணை பத்தி விசாரிக்காம அப்பா அம்மா யாரையும் கேட்காம நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. இல்ல மேடம், நீங்க எல்லாத்தையும் முடிப்பீங்க. அப்புறம் நாங்க என்ன கேரண்டி கொடுக்கறது? இவங்க ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டா என்ன பண்ண மாட்டாவ மேடம். இது 2-3 டைம் ஆச்சு மேடம். நான் இதுக்கு 2 மாசம் 2 நாள் ஒரு முறை 2 நாள் ஒரு முறை திருப்பத்தூருக்கு திடீர் வேலையை தான் கூட்டு போறது கூட்டு. எனக்கு வேணாம் அந்த பிரச்சனை வேணாம். அவன் நான் கொடியும் பண்றேன் அது பண்றேன் நான் கேஸ் போடுறேன் நிறைய போய் பேசுறேன். ஜாஸ்தி இல்ல அவங்க சொந்தக்காரங்க அவங்க நல்லவோ ஏத்துங்க கூட ஏத்துக்கிறேன். அவங்க சொந்தக்காரங்க சொல்றாங்க. ஆமா மேடம், அவங்க சொந்தக்காரங்க போன் பண்ணி 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு எதிரா பேசுறீங்க. போய் பேச மாட்டேன் இருக்குது. நீங்க எதுக்குமா சகனம்? மாசமான பொண்ணை உட்கார வச்சுட்டு என்ன சொல்றீங்கன்னா இது பாரு மாசமாக்கியது நான் பாருங்க. தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நீங்க கொஞ்சம் ஒதுங்கி அவங்க பண்ணி நீ தலையிடாத. அதுதான் கரெக்ட். நீ நான் தலையிடாத. உங்க அப்பா உங்க அம்மா யாருக்குமே தலையிடாத. உன் பொழப்ப பாத்துக்கோ. அதான் கரெக்ட். எங்களை உடனே நடந்து போனா கூட விட மாட்டாங்களே. ஒதுங்கி போ. நான் எத்தனை முறை சொல்றேன். நேத்து கூட என்ன சொன்னா சின்ன பையன் கரெக்ட். சின்ன பையன் என்ன சொன்னா? ஒதுங்கி போங்க. என் தம்பி எங்களை வேலைக்கு வரலாம் சண்டை பிடிக்கிறான். அவன் யாரன்னு கூட வச்சுக்கிட்டு விட்டுரு மேடம். ஆள் இல்லையா? அவன் யாரன்னு வச்சுக்கிட்டு விட்டுரு. நீ சொல்லிட்டு அவனுக்கு சொல்றான். ஏன்னா அவன் சொல்றேன் நீ சொல்றது சரி இத பாருங்க. அப்படினாக்க நீங்க கிளம்புங்க. நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நான் உங்கள்ட்ட பேசி அனுப்புறேன். இது பாருங்க, இந்த பொண்ணை பிடிக்குமா பிடிக்காதா உங்களுக்கு? மேடம் பொண்ணு பிடிக்கும் மேடம். பிடிச்சுதான் மேடம் கல்யாணம் பண்ணிருக்கேன். கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அக்கா தங்கச்சி எல்லாம் தேவைதான். அதுக்குன்னு பொண்டாட்டி விட்டு கொடுக்க கூடாது. சரி, அப்படி பயப்படுறீங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு அதுக்கு என்னங்க மேடம் இங்க வந்து உட்காரத்துக்கு பயப்படுறீங்க நீங்க? இல்ல மேடம், அவ உட்கார வேணும்னு உங்க எதிர்க்க தானே சொன்னாங்களா இல்லையா? ஆனா என் புருஷனை கூப்பிடுங்க என் புருஷனை கொடுங்கன்னு 10 வாட்டி சொன்னா. அது அந்த பாரம் சொல்லியிருப்பேன் மேடம். இப்போ வந்து உட்காரும் போது அமைதியா இருந்தாலும் நான் ஒரு இதை பாருங்க, அவன் நல்லா பாத்துங்க மேடம். அதுக்கு வந்து அது பண்ணதெல்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி உயிர் விளையாட்டு இல்ல. உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்கல்ல? வாழை கொடுத்துருக்காங்க மேடம். நான் எப்படி நடந்துக்கிறேன் கேட்டுங்க. வீட்டுல இவங்க சொல்ற பேச்சு தான் கேட்டுக்கிறேன். 2 கல்யாணம் பண்ணி அதெல்லாம் சரி வராம இங்க கல்யாணம் பண்ணிருக்க. எப்படி பாத்துக்கணும் நீ வாழ்க்கைய? அன்னைக்கு வரைக்கும் நான் சைலண்டா தான் இருந்திருக்கிறேன் மேடம். தூக்கு போட்டுக்க போயிருக்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் அப்படி ஆயிருக்கு. எவ்வளவு பயம் இருக்கும் மேடம். என்னால வந்து அவ நிறைய போய் பேசுறேன் மேடம். என்னால வந்து தொழில் செய்ய நிம்மதி இல்லை. நான் வந்து அந்த போட்டோல பாருங்க, நான் இவ கட்டணத்துல இருந்து நான் நிம்மதியில இருந்து நைட் 1 மணிக்கு வரைக்கும் அவங்க போய் பேசியிருக்காங்க மேடம். கல்யாண போட்டோ எங்கன்னு கேட்டதுக்கு எரிச்சு போட்டுக்கிறாங்க அவங்க அப்பா. அப்படி இப்படி நல்லா சொல்லியிருக்காங்க அன்னைக்கு நான் வரேன். இன்னைக்கு கைசைன் வாங்கினாங்க. இவங்க எங்கன்னு கேட்டதுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க மேடம். எது ஒன்றுனாலும் என்னதான் பட் மேடம் கேட்கணும். இந்த அம்மா வந்து டைரெக்டாக எல்லாருக்கிட்டையும் பிடிச்சி சண்டை பிடிச்சி விளாசிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எங்கிட்டையும் வந்து டார்ச்சர் நைட்டு
9-10 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னா அதுக்கப்புறம் வந்து சோறு படம் போட்டு வச்சுட்டு ஆரம்பிச்சாலங்க அது நைட்டு 1 மணி ஆகுது. உனக்கு புருஷன் கூட வாழணுமா வேண்டாமா? நான் கடக்கு மேடம் நான் கடக்கிறது எப்படின்னு கேட்டு ஃபர்ஸ்ட் என் உயிருக்கு இப்போ சேஃப் பண்ணு சொல்லுங்க மேடம். என்னால முடியாது மேடம். மாமியார் மாமனார் மரியாதை இல்லாம பேசுறது, முண்டிங்க நாத்தனார்கள்ட்ட மரியாதை இல்லாம பேசுறது, அது சொல்ற வார்த்தைங்க என்னால சொல்ல முடியாது மேடம். மேடம் இவர் யார் கூப்பிட்டாலும் சாட்சிக்கு வர மாட்டாங்க ஃபர்ஸ்ட் மேடம். ஃபர்ஸ்ட் வார்த்தைகள் வந்து சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லலன்னு சொன்னாவே அந்த இடத்துல அந்த வார்த்தை நிற்காது மேடம். இவ யார் வேணா கூப்பிட்டு மேடம், நான் இங்கே கூட வெயிட் பண்றேன். நீங்க கூப்பிட்டு பாருங்க மேடம், அவங்களுக்கு பதில் கேளு மேடம். உங்க சொந்தக்காரங்க குழந்தை இல்லாம உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். அதுக்குதான் மேடம் பேங்க் புக் எல்லாம் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க கேக்குறாங்க உனக்கு என்னது பேங்க் புக்கு? அந்த அண்ணா யாரு? அந்த அண்ணா இங்க உட்காந்துருல அவரு, உனக்கு என்னத்துக்கு பேங்க் புக்கு? நீ என்னத்துக்கு ரெடி பண்ணி இப்ப என்னத்துக்கு? நீ என்ன சம்பாதிக்க போறியா? எங்கேக்கு போயினுக்குற? உனக்கு என்னத்துக்கு வீட்டுல உட்காந்துருக்கு கொடுக்க பேங்க் புக்? என்னத்துக்கு? நீ எவ்வளவுக்கு பேத்திய குழந்தை? அப்படி இப்படின்னு எல்லாம் பச்சையா கேக்குறாரு அன்னைக்கு வரா. வார்த்தை இதுல கூடுதல சேர்த்துது மேடம். இல்ல மேடம் அன்னைக்கு கேட்டுருக்காரு மேடம் பச்சை இவரு இருந்தே கிடையாது. உங்களால வைஃப பாத்துக்க முடியுமா முடியாதா? என்னால முடியாது மேடம், என்னால விடுங்க மேடம். அப்படியெல்லாம் விட முடியாது. விட முடியாதுன்னா அவ வந்து செய்யறது வந்து யாரும் வெளியே பேசுறதுக்கெல்லாம் நான் பொறுப்பு எப்படி மேடம் ஏத்துக்க முடியும்? தெருவில் வந்து யாரும் பேசுறாங்கன்னா அவங்க மனைவியை பாத்துக்கிறது உங்க கடமைங்க. மேடம் கல்யாணம் பண்ணீங்க, கல்யாணம் பண்றதுக்கு ஒரு 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 நம்பிக்கை தான் பண்ணி நல்லா இருப்பாங்க. மஞ்சா கொம்போட நல்லா இருப்பா. நான் எங்க மேடம் அவர் சொல்ல மேடம் அதே கூட ஒரு மஞ்சா கொம்போட வச்சிருக்காங்க மேடம். தாலி கூட மாத்தல இன்னும். சரி மேடம் இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன், பேசுறான்னு சொல்லுங்க. தாலி நானே வாங்கி போட்டுக்கணுமா? குழந்தை காசு வருது இல்ல, அந்த காசுலயே போட்டுக்கணுமா? என்ன காசு? குழந்தை காசு வருது இல்ல, இப்போ 7வது மாசம் 4000 ரூபாய் வருது. மறுபடியும் குழந்தை பிறந்த பிறகு 6000 ரூபாய் வருது. அந்த காசுல காசு வாங்கி போட்டுக்கணுமா சொல்றாங்க. தாலி வாங்கி போட்டுக்கணுமா? நான் பேசும்போது குறுகுல பேசினா எந்த ஆஃப் ஆயிடும் மேடம். நான் இருக்கிறது உண்மை வந்து செத்துற வேண்டியதா இருக்கும் மேடம். இங்க பாரு மேடம், குழந்தை நின்ற பிறகு எங்க இனத்துல வந்து தாலி வந்து கட்டினது வந்து டக்குன்னு குழந்தை இருந்தா அதுக்கு குழந்தைக்கும் போது இன்னொரு தாலி ஏற்ற மாட்டாங்க மேடம். இது வந்து எங்க வேணாலும் கேட்டுக்கோங்க மேடம். அதனால அது குழந்தை பேத்துக்கு அப்புறம் மாதிரி தான் தாலி கவர் மாற்ற முடியும், அதுக்கு தங்கத்துல போட முடியும். அதுக்கு ஆறுதல் என்ன கட்டணும்? சரி உனக்கு வரது இல்லமா காசு, அது நீங்களே வச்சுக்க, எனக்கு வேண்டாம், உன் தாலி கவர் கோத்து வச்சுக்கோன்னு சொன்னேன். இது ஒரு தப்பா மேடம்? இல்ல என்கிட்ட கூட வச்சுட்டு நீயே கோவத்தை வச்சுக்கோ அந்த காசுல அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி அந்த காசு குழந்தைய பாத்துக்கிறதா இல்ல தாலி போட்டுக்கிறதா? எல்லாத்துக்கும் முழுசும் மேடம் நான் இருக்க பேங்க் புக் ஓப்பன் பண்றது, ஏடிஎம் கார்டு ஓப்பன் பண்றது எல்லாத்துக்கும் நான் தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் அவ்வளவு பாத்துக்கிறது. தாலி வாங்கி போடுறது பண்றேன் மேடம். பண்ணல எப்படி சொல்லுங்க? குழந்தை இருக்கும்போது எப்படி மேடம் தாலி காட்ட முடியும்? ஒரு தாலி ஒரு புடவை இல்லை மேடம், ஒரு புடவை வாங்கி தரல. நான் போகும்போது அவங்க வீட்டுக்கு தெரியுமா பட்டு புடவையில மஞ்சா புடவையில தான் போனேன் தாலி கட்டிக்கணும். ஏன் மேடம் இதெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய இதெல்லாம் சொன்னா எப்படி மேடம்? நாங்க பட்டுப்பாடு எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணுவோம். அந்த பொண்ணு யாரு இல்ல தெரிஞ்சானே கல்யாணம் பண்ணீங்க? யாரு இல்லன்னு இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பாத்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி இருக்கணும். அப்பா அம்மா சொல்றாங்க, அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, கேட்டு பாருங்க பிரசவம் உங்க வீட்டுக்கார வீட்லயே போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. மேடம் இவங்க வந்து முழுக்க வெளியே காலங்க வார்த்தைங்கக்கிட்ட தான் வாங்கி தான் பேசுகிறேன் மேடம். என்னுடைய வார்த்தை இதில் இருந்து தெரிஞ்சுங்க மேடம். எடுப்படல பேசல, வெளியாளுங்கிட்ட பேசிக்கிறேன் மேடம். நான் என்ன சொல்கிறேன்னா அது கேட்கறது இல்லை மேடம். நாங்கள் எப்படி எல்லாத்துக்கும் பொறுப்பேற்ற முடியும்? நான் தொழில் விஷயமா கடன் எக்கச்சக்கமான கடத்தில் மாட்டிட்டு இருக்கேன். அந்த கடத்துக்காக நான் உழைச்சே ஆகணும். மாதத்துக்கு 20,000 ரூபாய் சம்பாரிச்சாதான் என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆகும். என்ன கடன் உங்களுக்கு? எனக்கு இந்த 7 லட்சம் ரூபாய் கடை வச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை மேடம். என்ன கடன் உங்களுக்கு? நான் சம்பாரிச்சு தரணுமா இவங்களுக்கு? என்ன கடன் கேட்குறான்? முன்னாடி வீடு கட்டணத்துக்கு மேடம் ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்துச்சு மேடம். அவங்க கொடுத்தது 70,000 ரூபாய் தான் மேடம் கொடுத்துருக்காங்க. அதில் கூட 10,000 ரூபாய் கூட வரல. 60,000 ரூபாய் கணக்கிட்டு தான் மேடம் வந்துருக்குது. மீதி எல்லாம் வீட்டுக்கு செலவு பண்ணி டேங்கு, டாய்லெட்டு, கிச்சன் ரூம் எல்லாமே கட்டி அதுக்கு தகுந்த எக்ஸ்ட்ரா செலவு 2 லட்ச ரூபாய் மேடம் அது கைக்குது. அது ஒரு கடன் மேடம். அதுக்கப்புறம் என் மனைவி சத்தத்துக்காக யாருமே பண்ணல, நான் தான் மேடம் பண்ணி அதுக்கு ஒரு கடன் இருக்குது மேடம். இதுக்கு முன்னே எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாததுக்கு முன்னே இந்த பொறுப்பு எங்கிட்ட கொடுக்காதுக்கு முன்னே அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் மேடம் கடன் இருந்தது. இதெல்லாம் சேர்ந்துக்குது மேடம். இவ்வளோ கடன் இருக்கும்போது நான் இப்படியே கடத்து மேலே போயிட்டு என்ன பண்ணேன் வந்துட்டு எங்க அம்மா அப்பாங்களாம் அழுந்து ஓனு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரே தொந்தரவு பண்ணதுனால மேடம் பண்ணிக்கிறேன் நான். சம்பாரிச்சு தரணுமா அவங்களுக்கு? வேலைக்கு போய் வந்து மாசமா இருக்குள்ள வீட்டுல இருக்கிற ஓசியில துணுங்கன்னு நான் என்ன பண்ணேன்? இவங்க கேக்குறது இல்லை, அவங்க எல்லாம் அப்படி கேக்குறாங்க. ஒரு குடம் எடுக்கிறதுக்கு கத்தியில 6 மாசம் வரைக்கும் குடம் தூக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிக்கிறாங்க. நான் சைலண்டா தான் இருக்கிறேன். அவங்க எல்லாம் அப்படி கேக்குறாங்க. எனக்கு கேவலமா இருக்குது அவங்க சொல்றது பார்த்தா. இப்போ நான் கஷ்டப்பட்டு வாடகை வீட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் முன்னே அந்த வீட்டுல வந்து 500 ரூபாய் தான் கொடுத்துக்கிறேன். வேலைக்கு என் வயிறை பார்த்துட்டு வேலை இல்லைன்ட்டாங்க எங்க ஓனர். ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சு ஹோட்டல்ல வேலை செஞ்சிருந்தேன். அவங்க வந்து வேலை இல்லைன்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணுன்னு தான் இங்க வந்தது. நான் இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். நான் எங்கேயோ சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம்.
வேலை செஞ்சுட்டு நான் அந்த எங்க கூலி மேடம் அதை காரங்க வந்து- நேரம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறீங்க. நான் எங்க மேடம் கொடுமைப்படுத்துறேன்? அவன் கூலிக்காரமா தான் பண்ணி வச்சது மேடம், நல்லவங்கன்னு அவ- சொல்லிட்டு. அந்த வாயிலே சொல்லுது அந்த கூலுக்காரம்மா தான். கூலுக்காரம்மா காட்டி இந்த நல்ல பொண்ணுன்னு பண்ணி வச்சுச்சு. நான் அவ நல்ல பொண்ணுதாங்க, நீங்க நல்லா பாத்துங்க. பிச்சை 10 மாசம் பிச்சை எடுத்து சாப்பிட்டேன் மேடம். அந்த ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரர் துரத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு, எங்க வீட்டுல சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திருச்சியில 10 மாசம் பிச்சை எடுத்து சாப்பிட்டேன் மேடம். 16 வயசுல நான் என்னாச்சும் அந்த வேலை செஞ்சிருப்பாங்களா? யாரும் சேர்க்க மாட்டாங்கன்னு தெரியுமா? பயந்து எங்க அப்பா அவங்களுக்கு சேர்க்க மாட்டாங்க, அம்மா அவங்களுக்கு சேர்க்க மாட்டாங்கன்னு. இங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மேடம் இப்போ வந்து அவ வயிற்றுல குழந்தை இருக்கிறதுனால தான் அவங்க வந்து வேலை செய்வேன்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் என்கிட்ட வந்து 3000 கொடுத்து நான் வாழ்க்கையில் கொடுக்குறதுலன்னு எனக்கு யாரும் இல்லை தெரியுமா மேடம்? சண்டை பிடிச்சி நானும் வெளியே இருந்து காசு அனுப்பிச்சு அவங்க மூலியமாக கொடுத்து அனுப்பிச்சு மேடம். இப்போ போய் வேலைக்கு இல்லைன்னு நான் எப்படி மேடம் இது பண்ண முடியும்? இதுக்கு யாரும் எதுவுமே பிரச்சனை இல்லை மேடம். இத பாருங்க, நீங்க அந்த பொண்ணை கைவிட முடியாது. அவ உங்க கூட தான் இருப்பா. என் கூட இருப்பானா அது இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் போகிறதுக்கு அதெல்லாம் பண்ண மாட்டா. அது நீங்கள் வேறு பாரு, மாதிரி சொல்லிட்டீங்கன்னா இந்த நான் தூக்கில என்ன போடுறதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா மேடம் அது இப்படி தான் மேடம் சொல்லிட்டு போனா அதே குழுக்காரம்மா. இத பாருங்க, எல்லாம் ஒண்ணு உங்க பசங்க வந்து வீட்டுல காய்ச்சல் உங்க கொடுக்குறாங்க. மனைவியா தான் அவ இருப்பா. அப்படியெல்லாம் கை கழுவி விட முடியாது. இப்போ என்னால் டெய்லி நிம்மதி இருக்குன்னு நான் எதுவும் அது உங்க பாடு. என்ன மேடம் நீங்க மேனேஜ் பண்ணும். நான் அப்பதான் கல்யாணம் பண்ணி இருக்கணும். ஒரு வீட்டுல புரிஞ்சானு எல்லாம் மேனேஜ் பண்ணித்தானே ஆகணும் மேடம். இவங்க ஒண்ணுமே மேடம் அவர் பண்ணுறது வெளியே கிடையாது வாய் மேடம். விட்டாலும் அதுக்கு பொறுப்பு நான் ஏத்துக்க முடியாது மேடம். இப்போ என்கிட்ட அவங்க கேட்க முதல் மனைவி எதுக்காக தூக்க மாட்டினாங்க? முதல் மேலேயும் குழந்தை இல்லாததுக்கு தான் எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. நீங்க கலாருங்க பரவாயில்ல, நீங்க என்ன பிரச்சனைன்னு அழைச்சு பாருங்க, ஊருக்காருக்காருங்க எல்லாம் வேணா அவங்க தான் பதில் இருந்து முடிச்சு கொடுத்தது அவங்க தான். வந்து அந்த பக்கத்துல அந்த கோயிலுக்கிட்ட அவங்க கோயிலுக்கு பஜனை கோயில் இருக்குது, அந்த பாட்டி வந்தா கேளுங்க எப்படி மிரட்டினாங்க தெரியுமா மேடம்? அடிக்கத்தையும் வந்தாங்க இவங்க தெரியுமா? அன்னைக்கு எங்க வீட்டுக்கார கண்ணில காமிங்கன்ற அடிக்கத்தையும் வந்தாங்க. எங்கேயோ போயிட்டாங்க, போ ஓடி போயிட்டாங்க. போ அவங்க வந்து தெருவுல இருந்து ஒருத்தர் இது பாரு. மானத்தை போக அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் புருஷன் கூட நீ இத பாரு. வாழ மாட்டாங்களா? இத பாரு, அமைதியா இருக்கணும், நல்லா இருக்கணும், புரியுதா? தேவையில்லாம தூக்க மாட்டிக்கிறேன் அப்படி இப்படின்னு. நல்ல வாழ்க்கை கிடைச்சதுக்கு நல்லபடியா பாத்துக்கோ, சாமர்த்தியமா இரு, விட்டு கொடுக்காது. போ, வீட்டுக்காரருக்கு போய் பக்கத்துல போய் உட்காரு. போ போ, எந்திரிச்சு போ. அவங்க மறுபடியும் பயமாகுது மேடம், பிரிச்சு வச்சிருவாங்க. யாரும் பிரிக்க மாட்டாங்க உன்ன. மேடம் அதை எப்படி பிரிப்பாங்க? பக்கத்துல போய் உட்காரு. போ. எப்படி 3 நாளா தூக்கம் இல்லாம நான் தவிச்சிருக்கிறேன் மேடம். பார்க்கலாம் சாப்பிட ஸ்டவ் கூட இல்லை மேடம் பக்கத்துல. வீட்டுக்காரர் நல்லவரா? நல்லவங்க மேடம். பக்கத்துல போய் உட்காரு. மாசமா இருக்கிற பொண்ணு, அதுக்குதான் நீங்க மேடம். எப்படி பாத்துக்கணும் அவளை? மேடம் நான் இப்பயும் சொல்லிடுறேன், நான் தொழிலுக்கு எனக்கு வந்து யாருன்னா வச்சு நான் தொழில் செஞ்சே ஆகணும், என் தலையெழுத்தாது. அதில் வந்து இது வந்து தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. இவளுக்கு தேவையானது வந்து சாப்பாடுலேருந்து என்ன தேவையானதை நான் செட்டில் பண்ணிடுறேன். இவன் வீட்டை விட்டு வெளியே போகாத அளவுக்கு என்ன தேவைன்னு நான் செட்டில் பண்ணுறேன். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டாங்கன்னா அது அவங்க எதுவும் பேசிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது மேடம். இவளுக்கு என்ன சும்மா நீ அவருக்கு டென்ஷன் கொடுத்தா அவர் விட்டுட்டு ஓடிடுவாரு. இனிமே நீ ஒழுங்கா இருக்கலன்னா அப்புறம் உன் வாழ்க்கை உன் கையில இல்ல, சொல்லிட்டேன். இந்த வாழ்க்கையாவது நல்லா அமையணும்ல, நிம்மதியா இருக்கணும்ல, கரெக்டா பாத்து கிளம்புங்க. இவ்வளோ பிரச்சனையாயி 2 திருமணம் சரியா ஒர்க் அவுட் ஆகாம அப்புறம் கல்யாணம் பண்ணி வந்திருக்கா. அவளும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். இவங்களும் தம்பி வந்து தனியாளா இருந்துட்டான் இவ்வளோ நாளா, திடீர்னு ஒரு பொண்ணு வந்தோன்னா அதை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது. அது அவர் வேற நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அதனால நான் சொல்றத தான் நீ கேட்கணும்னு மாதிரி பேசிட்டு இருக்காரு. சரி தம்பி கல்யாணம் பண்ணி வச்சியா, பெரிய மனசு பண்ணி அவன் சந்தோஷமா இருக்கட்டும், விட்டுறணும். கூட பிறந்தவங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இந்த பொண்ணு மேலேயும் தப்பு இருக்கு. புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயங்களுக்கு சாவி எடுத்து கொடுக்கல, தண்ணி பிடிக்கல, இவங்க அப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்கன்னு நச்சரிச்சிட்டு இருந்தா எப்படி சரிப்பட்டு வரும்? சொல்லி அனுப்புறோம், இன்னும் அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.